நம்ம லைஃபே இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த புலிகிட்ட பேசிக்கிட்டு அதோட தலையை எடுத்து மடியில வச்சு இப்ப தடவி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அசந்து நம்ம ஹீரோவும் தூங்கிடுறான். இப்ப கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரே மரமா தெரியுது. என்னடான்னு பார்த்தா அவங்களோட போட் ஒரு ஐலாண்ட்ல வந்து தர தட்டி இருக்கும். இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தண்ணியை விட்டு தரைக்கு வராரு. அந்த ஐலாண்ட்ல பார்த்தா ஒரே மாதிரி நிறைய குட்டி குட்டி விலங்குகளா இருக்கு. அதை பாக்குற அந்த புலியுமே அதெல்லாம் பிடிச்சி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கு. தண்ணி ஒரு இடத்துல குட்டை மாதிரி தேங்கி இருக்கு. அதை பாக்குற நம்ம ஹீரோவும் அதுல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த காட்டுக்குள்ள எதெல்லாம் சாப்பிடுற மாதிரி கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருந்த குட்டை நைட் ஆனா பாய்சன் ஆயிடும் போல. அதுல இருந்த மீனெல்லாம் இப்ப செத்து மிதந்துட்டு இருக்கு. இப்ப அவன் பக்கத்துல ஏதோ ஒரு பூ மாதிரி இருக்கு. அதை திறந்து பார்த்தா மனுஷனோட பல்லு உள்ள இருக்கு. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு ஒரு ஆபத்தான ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டோன்றது புரிய வருது. இதுக்கு மேல இந்த காட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த காட்டுல அவன் சாப்பிடுற மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ரிச்சர்ட் மேவை கூப்பிடுறான். இப்ப ரிச்சர்ட் மேவும் அந்த போட்ல வந்து ஏறிக்குது. இப்படியே பல மாசம் அந்த போட்லயே கடல்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மனுஷங்க வாழ்ற மாதிரி ஒரு இடத்தையும் பாத்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அந்த போட்டை கரை மேல நிறுத்திட்டு நடக்க முடியாம அப்படியே கரையிலேயே விழுந்துட்டான். லைட்டா கண்ணை திறந்து பார்த்தா ரிச்சர்ட் காட்டுக்குள்ள அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவும் ரிச்சர்ட் எப்படியாவது நம்மள திரும்பி பாத்துருவான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த புலி திரும்பி பார்க்காமலேயே அது பாட்டுக்கு காட்டுக்குள்ள போயிடுது. அந்த புலி இப்படி திரும்பி பார்க்காம போனதை நினைச்சு நம்ம ஹீரோவும் பயங்கரமா வருத்தப்படுறான். கடைசியில அந்த ஏரியால இருக்க சில பேர் சேர்ந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க.